இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. சத்யா, நீ அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீயா எனக்கு போன் பண்ணதே இல்ல. நான் போன் பண்ணாலும் சும்மா ஒப்புக்கு விட்டேத்தியா தான் பேசுவேன். காலையில போன் பண்ணப்ப கூட நீ என்கிட்ட அப்படிதானே பேசுன. இப்ப என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? இப்பதான் உனக்கு என்னோட பாசம் புரிஞ்சுதா? மா, நீ வேற ஏமா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அண்ணன் எங்க போச்சு? அதுக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அண்ணன் எங்க போச்சு? ஏய், ஏன்டி இப்படி பேசுற? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. அண்ணன் எங்க? ஏய், அவ யாரையோ பாக்குறதுக்காக செங்கல்பட்டு வரைக்கும் போறேன்னு சொன்னா. ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ உன் அண்ணனை கேக்குற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். என் தலை எழுத்து. நான் இங்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஏன் இப்படி கோவப்படுற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சத்யா. இந்த ஆதிரை இருக்கால, அவ பெரிய இவளாட்டம் என்கிட்ட வந்து நீ ரூமுக்கு வந்து என்ன சொன்ன? நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் அண்ணனுக்கு போன் பண்ண. ஆனா அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு செங்கல்பட்டுக்கு போயிருக்கு போல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இங்க இருக்கிற எல்லாரையுமே கழுத்து பிடிச்சு கொன்னிடலாமான்னு தோணுது. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் நிதானமாயிரு, அமைதியா இரு. நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். நீ எதுக்கு இங்க வரணும்? நீ வந்தாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. இல்ல சத்யா, எனக்கு எல்லாத்தையும் விட உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும்? உனக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன், நீ அங்கே இரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார், புதுசா 10 கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாய்லெட் கட்ட டெண்டர் வர்றதா கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட் டெண்டர் எடுத்து பக்கா குவாலிட்டியோட செஞ்சு முடிச்சிருக்கேன். அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த டெண்டரையும் நீங்க எனக்கே கொடுக்கணும் சார். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். சார், என்னை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். டெண்டர் விஷயத்துல நான் யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். பர்சனலா நான் எப்பவும் இதில் தலையிறதே இல்லை. டெண்டர் எடுக்கிறதுல என்ன ப்ரொசீஜரோ அதை நீங்க முறைப்படி ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு டெண்டர் கிடைச்சிரும். சரிங்களா? கொட்டேஷன் அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சு கோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெண்டர் கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல, அது செய்யுங்க. சார், நீங்க இப்படி சொல்லக்கூடாது. நீங்க தான் எனக்கு எப்படியாவது இந்த டெண்டர் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதான் நான் சொன்னேனே சார். சார், ஏதாவது கவனிக்கணும்னா சொல்லுங்க, தனிப்பட்ட முறையில நான் கவனிச்சுக்கிறேன். சார், என்ன டீல்னு சொல்லுங்க சார். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சாமி, இவர் வெளியில கூட்டிட்டு போ. சார், நீங்க வாங்க சார். இருங்க இருங்க சார். சார், இந்த ப்ராஜெக்டை வச்சு நானும் 4 காசு சம்பாதிப்பேன், நீங்களும் சம்பாதிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல வழிய சொன்னா நீங்க இப்படி பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கீங்களே. நேர்மையா இருக்கிறவனுக்கு பேரு பொழைக்க தெரியாதவனா? நான் பொழைக்க தெரியாதவனாவே இருந்துட்டு போறேன். சரிங்களா? சார், எதுக்கும் ஒரு தடவை நல்லா. யோ, நீ அடி வாங்க போக மாட்ட போல இருக்கு. சாமி, இவர் கூட்டிட்டு போ. யோ யோ வாயா. இருங்க இருங்க. நீ என்னைய கொஞ்சம் கூட பயம் இல்லாம சிங்கத்தோட படறிய சீ போட்டு வாரிட்டு இருக்க? எந்திரியா எந்திரி. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறது இல்ல. வாயா. சொல்லு ஆதிர. எங்க பிஸியா இருக்கீங்களா? ஆமா ஆதிர. ஏன், என்ன? ஒன்னும் இல்லைங்க, நீங்க உடனே கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஏன், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க. என்ன பிரச்சனை? யாரு பிரச்சனை? சத்யா தாங்க. சத்யா என்ன பிரச்சனை பண்ணா? அவதான் நீ சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டால, இப்ப என்ன? இல்லங்க, நான் அவகிட்ட போய் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னப்போ அவ காதுல ஏர்போர்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. நான் சொன்னது எதுவுமே அவ காதுல விழல. அவங்க அம்மாவுக்கு தான் அவ பதில் சொல்லிருக்கா.
நான் தான் அவ அதை எனக்கு சொன்ன பதில் நினைச்சு சந்தோஷமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவ என்கிட்ட நான் கேட்டதெல்லாம் எப்ப வாங்கி தருவேன்னு கேட்டு பிரச்சனை பண்ணா. அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. நான் எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணங்க. ஆனா அவ என் பேச்ச கேட்கல. ஹால்ல இருந்த டிவிய தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. என்னது, டிவியை உடைச்சிட்டாளா? ஆமாங்க. சரி, நான் இப்பவே கிளம்பி வரேன். இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன். சரியா? சரிங்க. ரோகிணி, சித்தி என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? ஐயோ அதை ஏன் கேக்குற ரோகிணி? சத்யா வீட்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? ஐயோ என்ன சொல்றீங்க சித்தி? என்னன்னு தெரியல. நீ வா வா வா. யாரையும் காணோம். சித்தி டிவி உடைஞ்சிருக்கு. ஐயோ என்னது? ஆதிர, அத்தை, அத்தை ஆதிர, வாங்க அத்தை, உள்ள வாங்க. எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மேகல, உட்கார். ஹால்ல பாத்தியா டிவி எப்படி சுக்குநூறா உடைச்சு போட்டிருக்கான்னு? பாத்தாத்த, டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஆமாம்மா மேகலை. என்னதான் பிரச்சனை? நீ அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? என்னன்னு சொல்றது ஒண்ணுமே புரியல. நாம எல்லாரும் அவளை எப்படியாவது நல்லபடியா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டா அவ தலையில அவளே நெருப்பு வச்சுக்கிற மாதிரி இப்படி பண்றாளே. படிச்சவ தானே, இதெல்லாம் அவளா புரிஞ்சுக்க வேணாமா? சமந்தி விடுங்க. அந்த பொண்ணு எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. சின்ன மாப்பிள்ளைய மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே எதிரியாதான் அந்த பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சண்டை போட்டுட்டு இருக்கு. மேகல, நாம எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணமோ ஆதிர நமக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. அதே மாதிரி நாம எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ இந்த சத்யா மருமகளா கிடைச்சிருக்கா. மூத்த மருமக வரம், 2வது மருமக சாபம். சாபம் நம்மள கஷ்டப்படுத்துது, வரம் நம்மள வாழ வைக்குது. இப்படியேதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஏன் ஆதிர, இந்த பிரச்சனையெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற? நானும் ஏற்கனவே கண்ணா பின்னான்னு குழம்பி போயிருக்கேன் அத்தை. சத்யாவை சரி பண்ண முடியாமலேயே போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆனா அதையும் மீறி நான் நம்பிட்டு இருக்கிறது சத்யாவோட அம்மாவை தான். நீ என்ன சொல்ற? அவங்க எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? சத்யா அம்மா ரொம்ப நல்லவங்க அத்தை. நான் அப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த விஷயத்த சொல்லி சத்யாவை சமாதானப்படுத்த சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அத்தை. சரி ஆதிர. ஏன் நீ அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கேன்.